வணக்கம். இன்றைக்கி நாட்டுக்கோழி ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நிறைய மழை பெஞ்சு எல்லாத்துக்குமே சளி காய்ச்சல்னு பிரச்சனையாக இருக்குது. இந்த மாதிரி ரசம் வச்சு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு. பாருங்கள், 1/4 கப் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டு 2 மிளகாய் போட்டுக்கோங்க. மிளகாய் அதிகம் போட வேணாம், ஏன்னா ரசம் குடிக்க முடியாது. மிளகு சேர்த்தி போட்டிருக்கனால போதும். அது கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள், பட்டை கிராம்பு ஆட் பண்ணுங்கள். நல்லா வறுத்து விட்டுட்டு ஆற விட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் நல்லா பச்சையாகவே அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க. அடுப்பில் சட்டி வச்சு சட்டியில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பு. நல்லெண்ணெய் விட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், பட்டை கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ரம்பை ஆட் பண்ணுங்கள். ரம்பை சேர்த்தோம்னா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் அரைச்சி வச்ச சின்ன வெங்காய பேஸ்ட்டை ஆட் பண்ணி வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வந்தோடனே தக்காளி ஒன்று ஆட் பண்ணுங்கள். தக்காளியை ஆட் பண்ணி வதக்கி விடும்போது அதில் மஞ்சள்தூள் ஆட் பண்ணுங்கள். மஞ்சள்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க, சளிக்கு நல்லது. கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு அதில் சிக்கனை ஆட் பண்ணுங்கள். சிக்கன் இன்றைக்கி 1 கிலோ போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு மூடி போட்டிங்கன்னா நல்லா சுருண்டு நல்லா வெந்து வரும், தண்ணி விட்டு வரும். அதுக்கப்புறம் எடுத்துட்டு நல்லா ஒரு கிளறுங்க. 2-3 வாட்டி கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச மல்லி பவுடரை ஆட் பண்ணுங்கள். பாருங்கள், மல்லி பவுடர் என்ன கலராக இருக்குன்னு, நல்லா வாசனையாகவும் இருக்குது. நல்லா கிளறி விடுங்க. நல்லா ஒன்றோட ஒன்று இந்த சிக்கனோட ஒட்டி வந்தோடனே தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஒரு 3/4 லிட்டர் ஊற்றிருக்கேன். 1 லிட்டரும் ஊற்றலாம். சுண்டி வந்துடும். 1 லிட்டர் ஊற்றி நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வைங்க. மூடி போட்டுட்டு பார்த்திங்கன்னா கொதிக்க ரெடி ஆயிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும். பாருங்கள், இன்னொரு கிளறுங்க. கிளறிட்டு மூடி போடுங்க. மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இன்னொரு கிளறிட்டு மூடுங்க. மூடிட்டு பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் விடுங்க. ரெடி ஆயிடுச்சு, சூப் ரெடி. கொத்தமல்லி தழை போட்டுட்டு சர்வ் பண்ணலாம். நீங்கள் சூப்பாகவும் குடிக்கலாம், இட்லிக்கு சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். வணக்கம்.